யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோனாவின் புஸ்தகம் 4:9 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜீவ வார்த்தைகளை அவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் இந்த புதிய வாரத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய பிரகாரத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே நானும் நீங்களும் ஆராதிக்கிற இந்த கர்த்தர் மிகவும் இரக்கமுள்ளவர். ஆமென். அவர் யாரா? இரக்கமுள்ள கடவுள். உங்கள் மீது என் மீதும் மிகவும் அன்புள்ளவர், அக்கறையுள்ளவர். தான் உண்டாக்கின மக்கள் மீது, தான் உண்டாக்கின இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மீதும் உண்மையான பாசம், உண்மையான அன்பு உடைய ஒரே தெய்வம் இந்த ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு மட்டுமே. அவர் என்ன விரும்புகிறார்? தான் உண்டாக்கின மக்கள் என்னை போலவே இருக்க வேண்டும், அவர்கள் என்னோடு கூடவே இருக்க வேண்டும் என்பதிலே தீர்க்கமாய் உறுதியாய் இருக்கிறார். இல்லையா? முந்தின வாரத்தில் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசின ஜீவ வார்த்தை, ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாள் மூலமாக உங்களையும் என்னையும் உண்டாக்கினாரே, அவர் எந்த விதத்திலே அவர் உண்டாக்கினாராம்? தேவ சாயலாக, தேவனை போலவே, இந்த பூமியிலே தேவனை போலவே வாழும்படியாய் உண்டு பண்ணினார். தென் இந்த உலகத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறவர்களாய், இல்லையா, ஆண்டு கொள்ளுகிறவர்களாய், ஆளுகை செய்கிறவர்களாக, ஆக உண்மையாகவே இந்த ஆண்டவராகிய மீட்பர் இயேசு கிறிஸ்து தான் உண்டாக்கின மக்கள் அவர்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, என்னை போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? அவர் விரும்புகிறார். இதிலே மிக உறுதியாய், மிக தீர்க்கமாய் இருக்கிறார். இங்கே ஒரு அருமையான ஒரு சிட்டி, ஒரு பட்டணம். என்ன பட்டணம்? சத்தமா எல்லாரும் சொல்லலாம். நினிவே. அந்த ஊர் ஜனம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயங்களை செய்து ஆண்டவரை விட்டு தூரம் போன ஜனமாய், ஆண்டவருக்கு பிடிக்காத வண்ணமாய் வாழ்ந்த ஒரு மக்களாய், சோரம் போன அதாவது யார் உண்டாக்கினாரோ அந்த ஆண்டவருக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு மக்களாய் வாழ்ந்து வந்தார்கள். தெய்வம் அவர்களை பார்த்தார். நான் கூறினபடி இவர்கள் என்ன செய்யவில்லை? வாழவில்லையே. எல்லாரிடத்திலும் பாவம் பெருகி இருக்கிறதே, எல்லா விஷயத்திலையும் மீறி இருக்கிறார்களே. மிக வித்தியாசமான ஜனக்கூட்டமாய் இந்த உலகத்திலே நான் இவர்களை உண்டு பண்ணின பொழுது இவர்கள் இந்த விதத்திலே இருக்க வேண்டும் என்று நான் ஒரு நோக்கமாய் உண்டு பண்ணினேன். ஆனால் அதை அவர்கள் என்ன செய்யவில்லை? அதை பின்பற்றவில்லையே என்று பார்த்து
உள்ளத்திலே அவருக்கு பெரும் வேதனை, ஒரு பெரும் வேதனை. ஆனாலும் அந்த ஜனத்தை அவர் மன்னிக்க விரும்பினார். ஆமென். அவர் சத்தமா அவர் மன்னிக்கும்படி விரும்பினார். உள்ளே சற்று கோபம், உள்ளே சற்று வேதனை இருக்கிறது. ஆனால் அவர்கள் அழிந்து போய் விடக்கூடாது என்ற காரியத்திலே உறுதியாயிருந்தார். அந்த பட்டணத்து மக்களை அவர் காப்பாற்றும்படியாய் மன்னித்து, அதாவது அந்த மக்களுக்கு ஒரு புதிய வாழ்வை உண்டு பண்ண விரும்பினார். இந்த செய்தியை, இந்த வார்த்தையை, அதாவது ஆண்டவர் உங்களை மன்னிக்க விரும்புகிறார், உங்களை வாழ வைக்க விரும்புகிறார் என்ற இந்த செய்தியை யோனாவுக்கு சொல்லி, யோனா நீ போய் அந்த நினிவே பட்டணத்துக்கு என்ன செய், சொல்லு என்று அறிவித்தார். யோனாவுக்கு பெரிய ஒப்பு கொடுத்தல் எல்லாம் இல்லை. தேவ பிள்ளை. யார் அவன்? சத்தமா, ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை. ஆனால் பெரிய ஒப்பு கொடுத்தல் அல்லது பெரிய அர்ப்பணிப்பு ஒன்றெல்லாம் இல்லை போல. ஆனாலும் யோனாவை அவர் சூஸ் பண்ணி அனுப்புறார். நீ போய் என்ன செய்ய, அந்த ஊர் மக்களுக்கு சொல்லு அப்படின்னு அனுப்புறார். யோனாவை பற்றி அவருக்கு ஏற்கனவே, ஆமாவா இல்லையா, யோனாவை பற்றி ஏற்கனவே முன் அறிந்தவர் அவர். அவன் கீழ்ப்படிய மாட்டான், ஆமாவா இல்லையா. நான் இங்க போச்சோன்னா அங்க போவான், அங்க போய் பெரிய பிரச்சனையை உண்டாக்குவான். இதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே அவருக்கு என்ன செய்யாது போல, தெரியாது போல. அதனால அவனை கூப்பிட்டுட்டாரு. கிடையாது. he knew already about Jonah. யோனாவை பற்றி அவருக்கு தெளிவாய் தெரியும். அவன் கீழ்ப்படியாதவன். நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு செய்வான். அவனுடைய சுபாவங்கள் விகாரமாய் மாறும். எப்படி? சத்தமா, விகாரமாய் மாறும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஐயா என்ன செய்வாரு, கோபப்படுவாரு. இதையெல்லாம் அவர் என்ன செய்திருந்தார், ஏற்கனவே அறிந்திருந்தார். ஆனாலும் அவனை தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். அதுதாங்க ஆண்டவர். ரொம்ப ஒழுக்கமா எந்த மீறுதலும் இல்லாதவங்களா பார்த்து, நான் இந்த வேலைக்கு, இந்த ஊழியத்துக்கு, இந்த விஷயத்துக்கு அப்படின்னா ஒருத்தரையும் தேர்ந்தெடுக்க, ஆமாவா இல்லையா. எல்லாருக்குள்ள என்ன இருக்குது, சில குறைகள் உண்டு. யோனாவை பற்றி ஆண்டவருக்கு நல்லாவே, சத்தம் வரலையே, தெரியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பின் தேவன், இரக்கத்தின் தேவன் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டதோடு, உங்களையும் என்னையும் ஆண்டுடைய பிள்ளையாய் மாற்றினதோடு அவர் அமைதியாகிவிடவில்லை. அவர் அமைதியாகிவிடவில்லை. மாறாக அவருடைய ஊழியத்திலே, அவருக்காய் சேவை செய்கிற காரியத்திலே உபயோகமாக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். காரணம், நாம் உள்ளே வந்துவிட்டோம், இன்னும் உள்ளே வராத அநேகர் இருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா. மீட்பின் இந்த வாழ்க்கைக்குள்ளே இன்னும் அநேகர் என்ன செய்யவில்லை, வரவில்லை. அந்த மக்களுக்கு சொல்லுங்க, யாருக்குங்க, யார் அவர்கள்? இன்னும் ஆண்டவரை அறியாத உங்கள் சொந்த பந்தங்களுக்கு, உங்கள் சிநேகிதர்களுக்கு, உங்களோடு கூட உங்கள் வேலையில் இருக்கிறவர்களுக்கு, அந்த மக்களுக்கு இந்த மீட்பின் செய்தியை அறிவிக்கும்படி தேவன் பிரதானமாக உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். சூஸ் பண்ணி இருக்கிறார். உங்களையும் என்னையும் முன் அறிந்திருந்தாலும் என்னங்க, எப்படிங்க, உங்களையும் என்னையும் என்ன அர்த்தம்? நாம் இப்படிப்பட்டவர்கள், இப்படி இருப்போம், இப்படி பேசுவோம், இப்படி எல்லாவற்றையும் அவர் தெளிவாய் அறிந்திருந்தாலும் என்னையும் உங்களையும் அவருடைய சேவை செய்ய அழைத்து அனுப்பியிருக்கிறார்.
யாரை போல? யோனாவை போல. ஆமென். என்னை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். ஆமாவா இல்லையா? பாஸ்டரை பற்றி மட்டும்தான் தெரியும் போல, உட்கார்ந்துருக்கிறவங்க பற்றி தெரியாது போல. அப்படியா? சொல்லுங்க. எல்லார பற்றி அவருக்கு தெளிவாய் தெரியும். இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்கள் யாவரையும் பற்றி, சின்ன பிள்ளைகளை கூட, இங்க உட்கார்ந்து இருக்கிற அன்பான வாலிபர்கள், அருமையான பிள்ளைகள், உங்கள் யாவரையும் பற்றி அவருக்கு தெளிவாய் தெரியும். என்ன பேசுகிறோம், எங்கே போகிறோம், யாரை பார்க்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன சிந்தனையோடு இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஏன்? காரணம் என்ன? யோனாவை அவர் சூஸ் பண்ணினாரே, வேறு யாரு இல்லையா? ஏன் யோனாவை அவர் தேர்ந்தெடுத்தார்? யோனாவை வைத்து அந்த வேலையை செய்ய அவர் சித்தமாயிருந்தார். ஆமென். யோனாவை வைத்து அந்த சேவையை செய்யும்படி அவர் சுத்தமாயிருந்தார். அவர் யோனாவை அழைத்த காரணம், யோனா அவருடைய பிள்ளை, அவரால் மீட்கப்பட்டவர் இல்லையா? அவரால் அழைக்கப்பட்டவர். ஏன்? என்னை பற்றி அவருக்கு தெளிவாய் தெரியுமே. ஏன் உங்களை பற்றி அவருக்கு மிகவும் தெளிவாய் தெரியுமே. பட் ஏன் சூஸ் பண்ணார்? நாம் அவரால் மீட்கப்பட்ட ஜனம். உங்களை விட, என்னை விட ஞானமுள்ள மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? ஒரு காரியத்தை பக்குவமாய் செய்யக்கூடிய உலக ஞானமுடைய ஜனம் அநேகம் உண்டு. ஏன்? உலக பிரகாரமாக உத்தமமாய் ஜீவிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் என்னையும் உங்களையும் அவர் எப்படி, ஆச்சரியமா இருக்கே, நம்மை வைத்து இந்த சேவையை, இந்த உன்னதமான இந்த பணியை முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். என்னங்க? என்னங்க? என்னை வைத்து, உங்களை வைத்து இந்த வேலையை முடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய பிரகாரத்திலே அதை உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். யோனா இத்தனை அழகாய் தேவன் அந்த யோனாவை மீட்டெடுத்து இந்த சேவை செய்யும்படியாய் அவர் சித்தம் கொண்டார். ஆனால் யோனா தேவனை காயப்படுத்தி கொண்டே இருந்தான். யோனா தேவனை சத்தமா காயப்படுத்தி கொண்டே இருந்தான். தேவன் கூப்பிட கூப்பிட அவன் விலகி போய்கொண்டே இருந்தான். எவ்வளவாய் யோனா தேவனை காயப்படுத்தினார் என்பதை யோனா புத்தகம் முழுவதும் ஒவ்வொரு வசனமாய் நாம் வாசித்தால் தெளிவாய் நமக்கு புரியும் இல்லையா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாமும் கூட அநேக வேளைகளிலே தேவனை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்மை அறிந்தும் அவர் அழைத்திருக்கிறார். நாம் யார் என்று புரிந்தும் அவர் அழைத்து விட்டார். நாம் இப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்தும் கூட இந்த சேவை செய்வதற்கு அவர் அழைத்து விட்டார். பட் ஸ்டில் ஹர்ட்டிங் அவர் காட். திரும்ப திரும்ப என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? காயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். யோனா எந்தெந்த விதத்தில் எல்லாம் அவரை காயப்படுத்தினான்? சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிச்சு முடிக்க போறோம். யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். யோனா சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் எபிரேயன்
சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் பயபக்தி உள்ளவன் என்றார். சொல்லுங்க, யோனா சொல்றாரு, நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப சத்தமா ரொம்ப பயபக்தியானவங்க. நான் எப்படிப்பட்டவங்க? சத்தம் வரமாட்டேங்குது. நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட பயபக்தியானவன். யோனா நான் ஆண்டவர்கிட்ட பயபக்தி உள்ளவன். ஆனால் கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாத பயபக்தி. என்ன பக்திங்க அது? பிரயோஜனமற்ற பயபக்தி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்றாவது, நான் ஆண்டவருக்கு பயந்து வாழுகிறவன். என்னதுங்க? நான் ஆண்டவருக்கு பயந்து வாழுகிறவன். ஆண்டவரிடத்திலே நான் பயபக்தி உள்ளவன் என்று சொன்னால் அவர் என்ன சொன்னார் அதற்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. அந்த 3ஆம் வசனம் வாசிங்க. 1:3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். இங்க பாருங்க, யாரு யோனா? சத்தமா எல்லாரும் வாயிலே வரலையே. ஆனா ஐயா கிளீனா இருக்கிறார். தான் என்ன செய்யணும், எங்க போகணும். ஆண்டவர், நீ எங்க போகணும்? சரி, உடனே கீழ்ப்படிய முடியாது, கொஞ்சம் வேலை இருக்கு, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போவோம், அப்படி கூட சிந்திக்கல. கீழ்ப்படிய வேண்டாம், தெளிவா இருந்தார். அதுல யாரு? பயபக்தி உள்ளவர். யாருங்க? கீழ்ப்படியே. அங்க பாருங்க, மீண்டும் வாசிங்க 3ஆம் வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. என்ன அர்த்தம்? யோனா வீட்டில் இருக்கிறப்ப, வீட்டில் ஒருவேளை ஜோமன்ட்டு இருந்திருக்கலாம். தேவன் அவர்கிட்ட என்ன செய்யறாரு? அப்பா, இப்படி சூழ்நிலை, நீ எங்க போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் காதில் விழுந்துருச்சு. விழுந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, அப்படி கொஞ்சம் விலகி போவோம், இதுக்கும் எனக்கும் சம்பந்தம், விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும். கிட்ட கூட போயிட வேணாம். எங்க? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஓடி போகும்படி எழுந்து. என்னங்க? எழுந்து. இங்க பாருங்க, தெரியாம ஒன்னும் பண்ணிரல அவரு. ஐயோ, எதேச்சியா ஆயிப்போச்சு, அப்படி இல்லை. தெளிவான சிந்தையோடு அவர் கீழ்ப்படியல. எழுந்து ஓடுறாரு. அப்புறம் யோப்பாவுக்கு போய், இங்க பாருங்க, அங்க போய் நிக்கிறாரு. நின்னு தர்சீஸ்னு ஒரு ஊருக்கு ஒரு கப்பல் போகுமே தேடுறாரு. எதேச்சையா இல்லைங்க. என்னங்க செய்யறது? சூழ்நிலை அப்படி இல்லை. சூழ்நிலை ஐயா உருவாக்குறாரு. என்ன செய்யறாரு ஐயா? பார்க்கிறாரு. இந்த கப்பல் எங்க போகும் அப்படின்னு போய் கொஞ்சம் காசு எடுத்துட்டு போய் அந்த கப்பலுக்கு டிக்கெட் வாங்கி. யார் அவரு? யாருங்க? சத்தமா வரலையே சத்தம். பயபக்தி உள்ளவர். அம்மா, ஐயா, பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் மேல கொஞ்சம் பயபக்தி இருக்கு, நானுடைய பிள்ளைன்னு சொன்னா, இருக்க வேண்டிய பிரதான குணம் என்று சொல்வதை விட இருக்க வேண்டிய 1வது குணம், the first and foremost, obedience, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாதவர்கள் பொய்யாத்தான் சொல்றாங்க. நான் ஆண்டவர்கிட்ட பயபக்தி வாழ்க்கையில வரணுங்க. உண்மையாகவே ஆண்டவர்கிட்ட பயபக்தி உள்ளவங்களா நீங்க? இங்க இருக்கிற அருமையான அன்பான தெய்வ பிள்ளைகள், இங்க இருக்கிற நீங்கள், நான் ஆண்டவர்கிட்ட எப்படிப்பட்டவே?
ஆனா செய்யறது வேற மாதிரி. நான் கிறிஸ்தவன், நான் ஏசப்பா பிள்ளை, நான் ஆண்டுடைய பிள்ளை, நான் ஆலயத்துக்கு அநேக ஆண்டுகளா போறேன், நான் கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன், நான் கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிக்கிறேன். யாருக்கு இங்க புண்ணியம்? அதனால ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் இருக்கா? ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தை பேசுறாரு உங்களோடும் என்னோடும், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கூட்டத்திலையும். ஏன் நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, வேதம் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் பேசுகிறாரே, கீழ்ப்படியாது நான் ஆண்டவருக்கு பயபக்தியானவன் சொல்லாதீங்க. பொய்யா சொல்லி சொல்லி வாழ்க்கை பொய்யாவே மாறிடும். உங்கள யாரெல்லாம் அப்படி இருப்பீங்க இருக்கிறீங்கன்னு உங்க உள்ளத்துக்கு தெளிவா தெரியும். தெளிவா தெரியும். ஒருவேளை உடன் விசுவாசிகளை நீங்க என்ன செஞ்சிடலாம்? ஏமாத்திரலாம். ஊழியக்காரரை கூட நீங்க ஏமாத்திரலாம். ஒருவேளை அப்பா அம்மாவை நீங்க ஏமாத்திரலாம், அல்லது உங்க கூட இருக்கிறவங்கள ஏமாத்திரலாம். 10 ட்ரெஸ், என்னங்க 10 ட்ரெஸ் போட்டாலும் தேவ பார்வைக்கு நிர்வாணமா தான் தெரியும். அதை புரிஞ்சுக்கங்க. பொத்தி அந்த சொற்று இந்த சொற்று வெளியே யாரும் பார்க்க முடியாதபடி, அது இங்க உலகத்துல உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வர இறுக்கி மூடினாலும் அவர் பார்வை ஸ்கேனிங் பார்வை, தப்ப ஒருவராலும் முடியாது. ஆனா பேச்சு என்னது? நான் பயபக்தி உள்ளவர், நான் ரொம்ப ஆண்டவருக்கு ஏங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்? எதுக்காக? ஏன் இந்த மாய்மால கிறிஸ்தவ வாழ்க்கை? எதற்கு? இரக்கமுள்ள அந்த தேவனை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாரங்க? இரக்கமுள்ள அந்த கர்த்தரை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் ஆண்டவர், ஏன் தெய்வம், ஏன் இயேசு கிறிஸ்து, என் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம், இன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு பெண்கள் கூட்டம், இன்னைக்கு வியாழக்கிழமை, கூட்டத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா கீழ்ப்படிய துளி கூட மனம் இல்லை. அப்படியே வந்துட்டு அப்படியே போற ஒரு கூட்டம். ஆனா பேச்சு மட்டும் பயபக்தி உள்ளவன் யாருக்குங்க வேண்டும்? பட் ஸ்டில் இயேசு உங்களை மன்னிக்க விரும்புகிறார். ஆமென். யோனா அப்படித்தான் போனா, ஆனா பின்னாடியே ஆண்டவர் போனார். என்ன நல்ல கர்த்தர் பாருங்களேன், என்ன நல்ல ஆண்டவர். பின்னாடியே போறார் ஆண்டவர். மகனே, என்னப்பா விலகி போற? என்னப்பா நீ சொன்னது என்னது? நான் ரொம்ப, ஆனா வார்த்தையில தான் இருக்கு, ஆனா என்ன இல்ல, வாழ்க்கையில இல்லையே. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அது மட்டுமல்ல, அதே வசனம் வாசிங்க. அதற்கு அவன் நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். என்னங்க, நான் ஆண்டவர்ட்ட எப்படிப்பட்டவன்? இரண்டாவது என்ன, ஏனோதானோ என்ற வாழ்க்கை என்ற மனம். தேவனிடத்திலே எனக்கு பயபக்தி இருக்கிறது என்றால் ஏனோதான உள்ள என்ன செய்யாது? இருந்திருக்காதுங்க, இருந்திருக்காது. 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இந்த தெய்வமே செம்ம ஹார்ட் ஒர்க் போல. என்ன ஹார்ட் ஒர்க்கு? வேற ஊருக்கு போ சொன்னவர் அதுக்கு கீழ்ப்படியாம இன்னொரு ஊருக்கு போனார் இல்லையா? ஹார்ட் ஒர்க். ரொம்ப தூரம் வந்திருக்காரு, ரொம்ப சோர்வா இருக்காரு, ஏறிட்டாரு. என்னன்னா நமக்கு என்ன, எவன் செத்தா என்ன, எவன் பழச்சா என்ன? இப்பவே இந்த 21ஆம்
இந்த நூற்றாண்டிலேயே ஷிப்பெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சில சமயம் பெரும் புயல் வந்தா அப்படி என்ன செய்யும், ஆட்டம் கொடுக்கும். 3000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, ரொம்ப பயங்கர புயல். ஐயா கீழ்த்தட்டுல என்ன செஞ்சிட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. புயல் அடிக்குதோன்ற உணர்வு கண்டிப்பா வந்திருக்கு. ஏன்னா அங்கிட்டு போக இங்கிட்டு போக இன்னும் கப்பல் வேற மாதிரி ஆடுது, என்னாச்சு? ஆனா மைண்ட்ல ஏத்திக்கிற என்னமா நடக்கட்டும், நமக்கு என்ன. ஆனா பேச்சு என்னது, நான் யாரு, பயபக்தி உள்ளவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி எல்லாம் இருக்கோன்றது ஆண்டவருக்கு தெளிவா தெரியுது, எல்லாம் தெரியும். இந்த விசுவாசி, இந்த ஊழியக்காரே, இந்த மூப்பர், இந்த பிரதர், இந்த சிஸ்டர், ஆனா பேச்சு என்னது, நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப பயபக்தி உள்ளவே. ஆனா ஏனோதானோ மனம், யாரை பத்தி எந்த கவலையும் கிடையாது, வீட்டை பத்தி எந்த கவலை கிடையாது, பெற்றோரை பத்தி எந்த கவலை கிடையாது, பிள்ளைகளை பத்தி எந்த கவலை கிடையாது. அப்படியே போயிட்டு அப்படியே வர, வேலைக்கா, கூட்டத்துக்கா, அல்லது அந்த விசேஷத்துக்கா, அப்படியே போயிட்டு அப்படியே வர ஏனோதானோ மனம். அது உண்மையாய் தேவனிடத்தில் யார் பயபக்தியாய் இருக்கிறார்களோ அவங்ககிட்ட அப்படிப்பட்ட மனம் இருக்காதுங்க. பேச்சு என்னது, நான் ரொம்ப பயபக்தி, ஆனா ஏனோதானோ மனம். மூன்றாவது, நான் சொல்லுங்க, நான் பயபக்தி உள்ளவன் சொல்றாரு. வாழ்ந்த விதம், அந்த 3ஆம் வசனம் வாசிங்க மீண்டுமாக. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி போதுங்க. மூன்றாவது, தேவனுக்கு இருந்த பாரம். பேச்சு என்னதுங்க, சொல்லுங்க சத்தமா. பேச்சு என்னதுன்னா, ஆண்டவருக்கு பயந்து வாழ்றமே, ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா வாழ்க்கை உள்ளத்துல கொஞ்சம் கூட பாரமே. ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்னா ஆண்டவருக்கு இருக்கிற அதே பாரம் இருக்கணுமா இல்லையா, சொல்லுங்க சத்தமா. ஆனா ஐயா விலகி, தேவனுக்கு இருந்த பாரம், தேவனுக்கு இருந்த அந்த இரக்கம் அவனுக்குள்ளும் இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை இருந்துச்சோ இல்லையோ, இருந்திருந்தாலும் மனசை என்ன செஞ்சுக்கிட்டார் ஐயா, கல்லாக்கிக்கிட்டு போயிருப்பாரு போல. நம்ம என்ன சொல்றோம், நான் ரொம்ப ஆண்டவருக்கு அப்படிதானே சொல்றோம் அடிக்கடி. நான் கிறிஸ்தவன், நான் ஏசப்பா பிள்ளை, நான் ஆண்டுடைய பிள்ளை, நான் விசுவாசி, நான் 10 வருஷம் விசுவாசி. ஆனா உள்ள பாரம் கொஞ்சம் கூட இல்லை. ஆத்தும பாரத்தை பற்றி ஆண்டவர் ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு முறையும் அவர் பேச பேச, நான் என்னங்க செய்ய முடியும், என் சூழ்நிலை அப்படி. நான் போய் யார்கிட்டையாவது சொல்ல முடியுமா? நான் போய் உங்ககிட்ட ஒருத்தர் சொல்லாம இருந்திருந்தா நம்ம ஆண்டவர்கிட்ட வந்திருப்போமா? யோசிங்க. ஆண்டுடைய பிள்ளை நீங்க சொன்னீங்கன்னா அந்த பாரம் இருக்கணுமே. பாரம் இல்லாட்டினா தூரமா தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரை விட்டு தூரமா தான் இருக்கீங்க. யோனா சொல்றாரு, நான் ஆண்டவர்கிட்ட எப்படிப்பட்டவன், பயபக்தியானவன், ஆனா ஆத்தும பாரம் இல்லாதவன். ஆத்தும பாரம். அது மட்டுமல்ல, நான்காவதாக, நான் ஆண்டவரிடத்திலே பயபக்தி, சொல்லுங்க சத்தமா, பயபக்தி உள்ளவன் சொல்றாரு. ஆனா மெய்யான தேவனை ஆராதிக்கிற அந்த தேவனுக்கு சாட்சி கேடு உண்டாகும்படி வாழ்றாரு.
5 to 9 வாசிங்க, வேகமா வாசிங்க விறுவிறுன்னு. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டிலே இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். அவர்கள், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. இங்க பாருங்களேன், இன்னும் வாசிக்கலாம், வீட்டில் வாசிக்க. என்ன, நான் ஆண்டவரிடத்திலே சத்தமா நான் பயபக்தி உள்ளவன், ஆனா சூழ்நிலை கீழ்ப்படியாம போயிட்டாரு. உள்ளம் என்ன உள்ளம்? ஏனோதான உள்ளம். 3வது ஆத்தும பாரம் இல்லாதவன். 4வது அங்க அப்படியே கப்பல் ஆடுது, அசஞ்சு ஆடுது. ஐயாவுக்கு லைட்டா என்ன செஞ்சிருக்கோம், என்னடா இந்த ஆட்டம் கொடுக்குதே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு. சரி, நமக்கு என்ன, பேசாம நம்ம என்ன செய்வோம், தூங்குவோம். என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்காரு, தூங்குவோம். ஐயா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப யார் வர்றாரு? கேப்டன் ஆஃப் த ஷிப் மாலுமி வர்றாரு. ஹலோ, என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? என்னங்கய்யா, ரொம்ப சோர்வுல தூங்கிட்டு இருக்கேன். என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பாடுபட்டு இருக்கோம். ஆண்டவன் நம்மை காக்கும்படியாக நாங்கெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கோம். நீயும் என்ன பண்ணு, வேண்டுதல் செய்ய அப்படின்னு சொல்றாரு. ஐயா வாயே திறக்கல. திறந்தாரா? 6க்கு அப்புறம் பாருங்க, சுவாமி ஒருவேளை நம்மை என்றான். அதுக்கப்புறம் யோனா, ஐயா நான் அதுக்கப்புறம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், சாட்சி கேடு. யோசிச்சிருப்பாங்க. மெய்யான தெய்வத்தை என்ன செய்யறாரு, கும்பிடுறாரு. ஆனா வாழ்றது எப்படி இருக்குது, வித்தியாசமா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பேசுவது என்ன, நான் யாருங்க, பயபக்தியானவன். ஆனா வாழ்வது சாட்சி கேடான வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளை வாழ வேண்டிய விதமாய் வாழாமல் ஒழுங்கீனமாய் வாழ்ந்து கொண்டிருந்த யோனா சாட்சி கேடு உண்டு பண்ணினார். இப்படிப்பட்ட வீண் பக்தி என்னங்க சொல்லுங்க? இந்த பக்தி உண்மையான பக்தி இல்ல. அஃப்கோர்ஸ் அவனுடைய பிள்ளை என்ற உணர்வு முன்பே இருந்தது. அப்ப இருந்தது அவனுக்குள்ள என்ன கிடையாது, உண்மையான பக்தி இல்ல, வீண் பக்தி. இந்த பக்தி தேவனை வேதனைப்படுத்தினது, தேவனை காயப்படுத்தினது. அவருடைய உள்ளம் ரொம்ப காயப்பட்டுச்சுங்க. ஆனாலும் யோனா அவருக்கு வேண்டும். ஆமென். அவனை விட்டுவிட அவர் விரும்பவில்லை. யாரை? யோனாவை விட்டுவிட அவர் விரும்பவில்லை. பின்னே போய்கொண்டே இருந்தார். என் அன்பு விசுவாசியே, தேவனை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய் அல்லவா, உன்னுடைய சிந்தையினாலே, உன்னுடைய பேச்சினாலே. ஆனால் நீ பேசுவதென்ன, நான் பயபக்தி உள்ள ஆளுங்க, நான் ஆண்டுடைய பிள்ளை, நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டு அநேக வருடங்கள் ஆயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டே வாழ்கிற வாழ்க்கை மூலமாக தெய்வத்தை காயப்படுத்திட்டு தானே இருக்கீங்க. நானோ நீங்களோ வாழ்வது ஏனோதானோ வாழ்வு, வாழ்வது ஆத்தும பாரம் இல்லாத வாழ்வு, வாழ்வது சாட்சி கேடான வாழ்வு, வாழ்வது கீழ்ப்படியாத வாழ்வு, வாழ்வது அடங்காத வாழ்வு. எப்படி தேவன் அதிலே சந்தோஷப்படுவார்? எப்படி தேவன்
பிரியமாயிருப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு விசுவாசியே, ஆனாலும் நானும் நீயும் எப்போது மாறுவோம் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். எப்போது கீழ்ப்படிவா என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்போது ஒழுக்கமான வாழ்வுக்கு நீ வந்து சேருவாய் அல்லது நான் வந்து சேருவேன் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்போது பிறரை பற்றிய பார உணர்வு எப்போது உன் உள்ளத்திலே வரும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார். உன்னை விட்டுவிட அவருக்கு மனமில்லை. ஆமென். இரக்கத்தின் தேவன். உன்னை விட்டுவிட அவருக்கு மனமில்லை. உன் பேரில் அவர் வைத்திருக்கிற அன்பு பெரியது தேவ பிள்ளையே. உன் பேரில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பாசம், அந்த இரக்கம் பெரியது. காயப்படுத்திக் கொண்டே இருக்காதே மகனே, மகளே, என் அன்பு விசுவாசியே. திரும்ப திரும்ப அவர் உன் பின்னே வந்து கொண்டே, மகனே எனக்கு கீழ்ப்படிப்பா, அன்பு மகனே ஆத்தும பாரத்தோடு இருப்பா, அன்பு மகனே இப்படிப்பட்ட இந்த சாட்சிக்கடா வாழாதப்பா என்று சொல்லி திரும்ப திரும்ப அவர் பேசிக்கொண்டே உன் பின்னே வந்து கொண்டே இருக்கிறாரே. ஏன் அவரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என் அன்பு விசுவாசியே? அவர் சிலுவையிலே பட்ட பாடுகள் போதாதா? அவர் சிலுவையிலே பட்ட பாடுகள் போதும் என்று உன் உள்ளம் சொல்லவில்லையா? அவருடைய முகத்திலே காரி துப்பினார்களே, ஏன் திரும்ப திரும்ப நீ துப்பிக் கொண்டிருக்கிறாய் இயேசுவின் முகத்தின் மேலே? அவரை வேதனைப்படுத்தினது போதும் என் அன்பு மகனே, மகளே. அவரை காயப்படுத்தாதே. ஏற்கனவே முன்பு நாம் செய்த பாவங்கள் அவரை குத்தி கிழித்திருக்கிறது. அவருடைய விழாவிலே ஈட்டியால் குத்தி கிழித்தது. அவருடைய முதுகு வாரினால் அடிக்கப்பட்டு பீந்து போயிருக்கிறது. ஏன் திரும்ப திரும்ப அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு விசுவாசியே? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உன்மேலே அன்பாய் இருக்கிறார். ஆண்டவர் உன்னை மன்னிக்க விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை துச்சமாய் எண்ணாதே. மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாய் ஆண்டவரை மிஸ்யூஸ் பண்றீங்களா? கிறிஸ்தவன் என்ற பெயரை, தேவ பிள்ளை என்ற பெயரை, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. இது நீடிக்காது. யார் அப்படி ஆண்டவரை நாம் மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோமோ நீடிக்க விட மாட்டார். அதற்கு முன்னமே கர்த்தர் மன்னிக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையிலே அவ்வளவு அன்பா இருக்கிறார். என் அன்பு விசுவாசியே, என் அன்பு பிள்ளைகளே, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆம், நாம் எல்லாம் நீதிமானாய் முன்பு வாழவில்லை. ஆனாலும் கர்த்தர் என்னை நேசித்து, உங்களை நேசித்து இந்த உலகத்துக்கு வந்து ஜீவனை விட்டு கொடுத்து, நீதிமானாய் வாழாவிட்டாலும் நீதிமான் என்ற பட்டத்தை கொடுத்து உன்னையும் என்னையும் அவர் மாற்றி விட்டாரே. திரும்ப திரும்ப நான் நீதிமானாய் வாழ மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாயா? வேத புத்தகத்தை வைத்து விடு. கிறிஸ்தவன் என்ற அந்த நாமத்தை விட்டுவிடு. ஆண்டவரை மிஸ்யூஸ் பண்ணாதே. யோனா பேசினது ஒன்று, வாழ்ந்தது ஒன்று. மிஞ்சின நீதிமான் தேவையில்லை அவருக்கு. என்ன, நீதிமானாய் வாழாமல் நான் நீதிமான் தான் என்று பேசுகிற போலிகள் அவருக்கு தேவையில்லை. ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்ற உண்மை உள்ளங்கள் அவருக்கு தேவை. ஐ எம் சாரி ஆண்டவரே, என்னை பற்றி உமக்கு தெரியும், என்னை பற்றி நல்லாவே உமக்கு தெரியும், ஆனால் திரும்ப திரும்ப பின்னே வந்து கொண்டே இருக்கிறீரே. மகனே, அன்பு மகளே, நீ எனக்கு வேண்டும்பா, நான் உன்னை நேசிக்கிறேன்பா, உன்னை என்னுடைய சேவை செய்யத்தான் உன்னை அழைத்தேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறாரே. ஆண்டவர் என்னையும் உங்களை நேசிக்கிறார்.
ஆண்டவருடைய உள்ளத்தை திரும்ப திரும்ப காயப்படுத்தி கொண்டே இருக்காதீர்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கிறது. முடிவு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. மீண்டும் மீண்டுமாய் அவரை காயப்படுத்தி கொண்டே இருந்தால், என் அன்பு தேவ பிள்ளை, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஓசியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வேத வசனத்திலே இருந்து, ஓசியா 4ஆம் அதிகாரம் லாஸ்ட் 3 வசனங்களை வாசிங்க. ஓசியா 4 லாஸ்ட் 3 வசனம். எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு, அவர்களுடைய மதுபானம் புளித்தது. போதுங்க, மீதி உள்ள வசனங்களை கீழே வீட்டில் வாசிங்க, மீண்டும் வாசிங்க. எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு. அவனை சொல்லுங்க. ஆண்டவர் இது போல வார்த்தையை என்னை பார்த்து உங்களை பார்த்து கூற வைத்து விடாதீர்கள். அவனை போக விட்டுரு அவன் மாற மாட்டான். அந்த விசுவாசி மாற மாட்டாங்க. அந்த மூப்பர், அந்த ஊழியக்காரன் மாட்டவனை விட்டுரு. நிறைய பேர் அப்படி விட்டுட்டாரு கிறிஸ்தவ உலகத்துல. ஆகவே தான் பிரசங்கம் வேற மாதிரி வருது. எவ்வளவு வேத வாசித்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு என்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? எப்ராயிம் விக்கிரகங்களோடு, சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனம் விக்கிரகத்தோடு சேரக்கூடாது என்று சொல்லவே இல்லையா ஆண்டவர்? சொல்லியிருக்கிறாரா இல்லையா? how many times repeatedly, இல்லையா? திரும்ப திரும்ப விக்கிரக வணக்கம் வேண்டாம் வேண்டாம். ஆனால் அதெல்லாம் கேட்காம அந்த எப்ராயிம் அதோடு இணைந்து வாழ ஆரம்பிச்சோடனே, போகவிடு, அவனை விட்டுவிடு, leave him alone. யார் ஆண்டவரை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களோ அதே வார்த்தை ஒருவேளை என்னை நோக்கி உங்களை நோக்கி வந்தாலும் வரலாம். போகவிடு, leave him alone. என்ன, ஏன் பேசுவது என்ன? நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை, சாட்சிக்கேடான வாழ்க்கை, உள்ளத்திலே ஆத்தும பாரம் இல்லை, உள்ளத்திலே தேவ வைராக்கியம் இல்லை, ஏனோதான வாழ்க்கை. போகவிடு. என்னை பார்த்து உங்களை பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாது தேவ பிள்ளையே. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. யோனா வித்தியாசமான வாழ்க்கை, பட் ஸ்டில் பின்னாடி போயிட்டே இருக்காரு. ஆகவேதான் இன்று வரைக்கும் அவர் உனக்கு பின்பதாக எனக்கு பின்பதாக வந்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை சேவித்து பாருங்கள், ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள். அவர் டீல் பண்ணுகிற விதமே தனியா இருக்கு. ஆமென். அவர் உங்களோடு பேசுகிற விதம் அல்லது உங்களை வாழ வைக்கிற விதம் தனியா இருக்கு, வித்தியாசமா இருக்கும். ஊரார் மக்கள் பார்த்து ஆச்சரியப்படுத்த களவிலே உயர்த்தி வைப்பார். அவரை காயப்படுத்தார். நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சந்திர முழங்கால்